இதுவே இஸ்லாமிய மதத்திலும் கிறிஸ்துவ மதத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இது போன்று இவங்க பேசிட்டு போக முடியுமா? பேசிட்டு இருக்க முடியுமா? களவாடுவனை மந்திரி கண்டுபிடிக்கலாம், களவாடுவனை நீங்க மந்திரியா இருக்க. கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவனை சட்டமன்ற உறுப்பினர் தடுக்கலாம், ஆனால் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவனே சட்டமன்ற உறுப்பினரா இருக்க. பிரச்சனைக்கே வராத இஸ்லாமியர்களை கையில் எடுத்துக்கொண்டு, பிரச்சனைக்கே வராத கிறிஸ்துவ மக்களை கையில் எடுத்துக்கொண்டு இவங்க செய்யறது என்ன? ஒரு எம்பியா இருந்தவர், மத்திய அமைச்சரா இருந்தவர் 100 கோயில் எடுத்திருக்கேன், இதே அந்த மேடையில பேசுறது? சரஸ்வதி கோயில், அம்மன் கோயில், இதே பேசுறது? ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டின் மாநில பொறுப்பாளர் அட்வொகேட் திரு ஹரிஹரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருப்பரங்குன்றத்துடைய தீபத்தூண்ல விளக்கு ஏற்ற முடியாது அப்படின்ற அந்த விஷயத்துக்கு அப்புறம் அது தீபத்தூணா இல்ல அளவைக்கல்லா அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு பாஜகவினரும் ஹிந்து அமைப்பினரும் அது தீபத்தூண் தான் அப்படின்றதையும், திமுகவும் ஆப்போசிட்ல இருக்க எல்லாருமே அது ஒரு அளவைக்கல் தான், அதை வச்சு அவங்க அரசியல் செய்யறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்திருக்கு. அதை தொடர்ந்து இப்ப தமிழக தொல்லியல் துறை அதை ஆய்வு பண்ண போயிருக்காங்க. கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? ஒரு திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை உண்டாக்கி இந்து மதத்தினர் அங்கே வழிபடக்கூடிய இடத்துல ஒரு துஷ்பிரயோகத்தை செய்து எங்கள் கோவிலில் வேலை செய்யக்கூடிய ஈவோவை வைத்து ரிட்டு போட வைத்து அந்த ரிட்டை அப்பீலுக்கு போய் அப்பீல் போன இடத்துலையும் உதப்பட்டு அதன் பிறகும் அடங்காமல் நேராக பாராளுமன்ற சபாநாயகரை சந்தித்து அந்த நீதியரசரை பதவி நீக்கம் செய்யணும்னு மனு கொடுத்து என்னதான் பிரச்சனை? இல்ல அது தீபத்தூணா அளவுக்கல்லான ஒரு டவுட் யாருக்கு வந்துச்சு? உங்களை யார் டவுட் கிளாரிஃபை பண்ண சொன்னா? நாங்க தான் மனு கொண்டு வந்தோமா? மக்கள் சார்ந்த பிரச்சனை நாட்டில் எவ்வளோ இருக்கு, கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதை தீர்த்து கொடுக்குறீங்களா? இவ்வளவு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு ஒரு மதம், அந்த மதம் சார்ந்த வழிபாடு, உனக்கு என்னத்துக்கு அங்கே தலையீடு? இல்ல அங்க இருக்கும் என்னதுமா? எங்கம்மா புகார் சொன்னாங்க? தப்பான விஷயத்தை தொடர்ந்து நீங்க பதிவு செய்யாதீங்க. எந்த இஸ்லாமிய அமைப்பு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் அவங்க தீபத்தூணில் ஏற்றக்கூடாது, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்னு எந்த இஸ்லாமிய அமைப்பு வெளியே வந்துச்சு? முதலில் அந்த வழக்கை தொடர்ந்தது திமுக, அதனுடைய அறநிலையத்துறை. அதில் ஒரு பார்ட்டியாக சேர்க்குறாங்க இஸ்லாமிய அமைப்புகள்லாம் கூப்பிட்டு, நீ ஒரு பார்ட்டியாக வாங்கன்னு சேர்க்குறாங்க. ஆளுங்கட்சி மிரட்டும் போது கோயிலுக்குள்ளே இருக்கவரை பயந்து வழக்கு தொடர்றாரு. அப்போ இஸ்லாமிய அமைப்பில் வரமாட்டாங்கன்னு என்ன மேடம் ஆச்சரியம்? இது ஒரு பேசு பொருளா தமிழ்நாட்டில்? சிரிப்பா இருக்கா இல்லையா? அது தொல்லியல் துறை வைத்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு என்ன வேலை? அப்ப எதற்காக திமுக அதை செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் காக்கா பிடிக்கணும், சிறுபான்மை மக்களை காக்கா பிடிக்கணும். இன்னொன்று, நான் ஒரு தப்பை பண்ணிட்டேன், புலிவாலை பிடிச்சிட்டேன், நான் செய்த தப்பையும் சரி என்று சொல்வது திமுகவுடைய வழக்கம். உங்களுக்கு எப்பயுமே தெரியும். ஒரு பொம்பளையே ஒருத்தர் கற்பழிச்சிருப்பான். ஏன் கற்பழிச்சான்னு கேட்டா, ஆமா அங்கங்க நடக்கும். ஏய், ஒரு வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, ஏன் கழுத்தறுத்து போட்டாங்க, ஏன் கேட்டிங்கன்னா அது அப்படி தான் நடக்கும். எல்லாத்தையுமே சகஜ நிலைக்கு பேசி அவன் பழகினவன், அவன் செய்யக்கூடிய தப்பை தப்பு என்று ஒத்துக்கொள்ளாதவன், இன்று ஒரு மதம் சார்ந்த வழிபாடுக்குள் இப்படி ஒரு 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 மங்கனித்தனம் செய்வது சரியா? நீங்க சொல்ற மாதிரி மைனாரிட்டி ஓட்டுக்காக திமுக அதை பண்ணுது அப்படின்னா, இங்க இருக்க மெஜாரிட்டி ஓட்டு ஹிந்து சொல்றது தான். அப்படி பார்க்கும்போது அவங்களையும் காக்கா பிடிக்கணும் தானே? இல்லைங்க, பிடிக்க மாட்டாங்களே. நீ காக்கா பிடிக்கலாம் கூட பரவாயில்ல, எங்களே கதற விடுறது தான் கேள்வி. அது தீபத்தூண் அளவுகள் கோல். இது யார் சொன்னா? கனிமொழியாக இது யாரு இதை வரையறை சொன்னாங்க? தீபத்தூண்ன்ற பேர் இருக்கா இல்லையா? 1800 அதுக்கான வழிபாடுகள் அங்கே இருக்கா இல்லையா? ஒரு விஷயம் எப்பயுமே மேடம் நமக்கு தெரிஞ்சா பேசணும், தெரியல என்ன பண்ணணும், அதுதான் நல்லது. ஆனா அக்கா மைக்கை பிடித்தாங்கன்னா அது என்னங்க ஹிந்து நடக்கக்கூடிய வழிபாடு, அங்க நடக்கக்கூடிய அந்த பூஜை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே குறை சொல்றதுக்கு நீ யாரு? ஆர் ராசான எடுங்க, இந்து வழிபாடு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கேவலப்படுத்தி அவர் கை காட்டுறாரு. ஒரு செங்கல் சாமி இருக்கிறவர்களும் அந்த இந்தியாவை யாரும் காப்பாற்ற முடியாது, யாரும் வளர்க்க முடியாது, இந்து மதத்தை விட்டு வெளியே வா இப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. இன்னொரு அக்கா அங்கேருந்து கிளம்பி வராங்க. யாரு? அக்கா கனிமொழி. அது தீபத்தூண் என்கிற பிரச்சனை போயிட்டு இருக்குது, நீதிமன்றத்தில் வழக்கானது இருக்குது. அந்த வழக்கு போட்ட மனுதாரரையும் கூப்பிடல, நீதிமன்றத்துக்கும் பர்மிஷன் கேட்கல. இவங்க பாட்டு இன்னைக்கு ஒரு தொல்லியல் துறையை வச்சு இன்னைக்கு ஆய்வு மேற்கொள்றாங்க. அந்த அக்கா சொல்லுது, ஏங்க அது தீபத்தூண்லாம் இல்லைங்க, அது சும்மா படிக்கல். அப்போ ஒரு கேள்வி உண்டாகுது, இதுவே இஸ்லாமிய மதத்திலும் கிறிஸ்துவ மதத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இது போன்று இவங்க பேசிட்டு போக முடியுமா? பேசிட்டு இருக்க முடியுமா? அது இன்னும் ஒரு பெரிய ஸ்டைல் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு இஸ்லாமியர்
அவருடைய மார்க்கத்தை பற்றியும் அவருடைய புகழை பற்றியும் அவருடைய விஷயங்களை பேசினால், ஒரு கிறிஸ்துவ மதத்தில் வந்து ஏசப்பாவை பற்றியும் அவர் செய்த நன்மைகளை பற்றியும் பேசினால் அது என்னவா பார்க்கப்படுது? அது ஒரு ஆன்மீகமாக பார்க்கப்படுது, அது ஒரு வரலாற்று செய்தியாக பார்க்கப்படுது, அதை போற்றி வணங்குகிறாங்க. அதையும் நாங்கள் வரவேற்கிறோம், தவறில்லை. ஆனால் ஒரு இந்து மதத்தை சார்ந்து பேசக்கூடிய நேரத்தில், ஒரு இந்து மத பரப்புரை செய்யக்கூடிய நேரத்தில், ஒரு இந்து மதத்தை போற்றக்கூடிய நேரத்தில், ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால், விநாயகரே போற்றி என்று சொன்னால், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொன்னால் என்ன சொல்லப்படுது இங்கே? வெறி. இல்ல பாராளுமன்றத்தில் சங்கி பயலுக. நாங்கள் கேட்கக்கூடியது, நீ சங்கினே சொல்லியா? சங்கிகளை பார்த்து இந்த சொங்கிகளுக்கு ஏன் பயம்? அது என்ன மேடம் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க இவங்க? ஒரு மேனிபுலேட்டிவ் பாலிடிக்ஸ் பண்றதுல ஒரு போக்கா? இது என்ன வேலை தெரியுமா? விஜய் சேதுபதி சொல்லுவாரு, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இல்ல இங்க பிரிவினத்தை ஏற்படுத்தி ஹிந்துவினர் தான் அப்படின்னு சொல்லி ஹிந்து அமைப்பை சார்ந்தவர்கள் என்னென்ன பிரிவினை, என்னென்ன கொடுத்தாரு சொன்னாங்க சொல்லுங்க. என்ன பிரிவினை பண்ணிட்டாங்க ஒண்ணு சொல்லுங்க. இல்ல இப்ப அந்த மலை மேல தீபத்துல ஒரு நாள் கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கேற்றுறதுனால வரக்கூடிய பூகம்பம் என்ன சொல்லுங்க. இல்ல ஹெச் ராஜா அவர்கள் பேசும்போது அயோத்தியா போல அடுத்த அயோத்தியாவாக திருப்பரங்குன்றம் மாறும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அயோத்தியான்றது என்ன பாகிஸ்தானா? என்ன நரேட்டிவ் இது? இல்ல பல உயிர்கள் கொல்லப்பட்ட இடம் இல்லையா அது? இல்லைங்க. யாரால்? யாருடைய முன்னோட்டத்தால்? யார் செய்த சதியால்? கலவரம் நடந்தா அதுக்கு எங்களுக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துறான். திமுக காரங்க எழுதுறான். இல்ல நடந்திருக்கு அப்படின்றப்ப திரும்ப ரிப்பீட் இல்ல என்ன சொல்றேன், ரிப்பீட்டட் ரைட்டு. இப்போ இங்க அஃபென்ஸே நடக்கலையே மேடம். ஒரு எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை மேடம். இப்போ ஒரு அரசாங்கம் எப்போ உள்ள வரணும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கும் எனக்கும் இங்க பிரச்சனை நடந்தா கேமராமேன் பதில் ஓடி வரணும். எங்க என்னாச்சுங்க பிரச்சனை? நான் மட்டும் செவனேன்னு இருக்கேன், நீங்க உங்களுடைய வேலையை நீங்க பாக்குறீங்க. கேமராமேன் வந்து நமக்கு மத்தியாசமான அதுக்கு பேர் என்ன? பைத்தியகாரத்தனம். ஆமாவா இல்லையா? சாரி பிரதர், பைத்தியகாரத்தனம். சரியா? அதுபோல ஒரு அரசு இந்து மதத்தில் ஒரு வழிபாடானது நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய மதத்தில் ஒருத்தங்க கிளம்பி வராங்க, ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்கன்னா இட்ஸ் வெரி லாஜிக்கல். அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். காரணம் அங்கே அவங்க இடமும் இருக்கு, நம்ம இடமும் இருக்கு. ஒரு மீட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனைகள் வருதுன்னு அவங்க ரைஸ் பண்ற நேரத்தில் நீ அப்போ வரணும் அப்பா நீ இந்த பிரச்சனைக்கு. ரெண்டு மதத்துக்கு நடுவே பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அரசாங்கம் உள்ள வந்து மத்தியசம் பண்ணால் அது சூப்பர் ஃபென்டாஸ்டிக். இல்ல ஒரு கலெக்டர் 144 போட்டிருக்க அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு அதில் ஒரு கேள்வி. 144 நைஸ். கோர்ட் ஆர்டருக்கு பிறகு போட்டதா, கோர்ட் ஆர்டருக்கு முன்னாடி போட்டதா? கோர்ட் ஆர்டருக்கு பிறகு. மரியாதைக்குரிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்கிறார். ரைட், 144 போட்டிருக்கீங்க, சரி. அந்த 144 கொடுத்த அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன? அல்லது உண்மை சாராம்சம் இருக்கா? நீதிமன்றம் கழுவி ஊத்தாத குறை இவங்களை. ஏன் இப்படி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுக்குறீங்க? The documents which is been submitted in the page of 144 is abruptly false. இப்படி ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து இப்படி ஒரு வேலை தேவையா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஜெய் ஸ்ரீராம் இந்த மாதிரியான கடவுள் போற்றி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா இவங்க அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பாராளுமன்றத்தில் ஆராசா அவர்கள் சொல்கிறாங்க, யூபி பீகாரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பள்ளி இருக்கும், மாஸ்க் இருக்கும், அதை வந்து கடந்து போகும்போது சம் பீப்புள் ஆஃப் ஹூ பிலாங்ஸ் டு ஹிந்துசம் அவங்க வந்து அதை கிராஸ் பண்ணும்போது வந்தே மாதரம் அப்படின்ற கோஷத்தை எழுப்புறாங்க. ஸோ அவங்கள வந்து புண்படுத்தும் விதமாக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு வந்தே மாதரம் அப்படின்றதையும் ஹிந்துஸோடய அவர் கனெக்ட் பண்ணி பேசுகிறார். முதல்ல வந்தே மாதரம்னு என்ன? இதற்கும் மதத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு தேசத்தை போற்றுகிற விதமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது. இவங்க எதை எடுத்து பேசணும்னே தெரிஞ்சு தொலையாது மேடம். இவனுங்கெல்லாம் என்னன்னே தெரியல, சகடிகளா இல்லை என்ன இவங்களாம் திட்டுறதுனே தெரியல. பாராளுமன்றத்துக்கு நீ எதற்காக சென்றாய்? பாராளுமன்றத்தில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சட்டமன்றத்துக்கு நீ எதற்காக சென்றாய்? சட்டமன்றத்தில் நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய்? சிரிப்பா இருக்கா இல்லையா? இவங்க இவ்வளவு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி இவ்வளவு ஒரு மேனிப்புலேஷன் பண்ணிக்கிட்டு மொத்தத்தில் மக்களெல்லாம் பைத்தியக்காரனாக்கணும். இப்போ வரான் பாருங்க ஒரு ட்ரெண்டை தூக்கிட்டு 6 மாதம் ஆனவனும் சும்மா அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருக்கான். பொங்கலுக்கு 3000 லேப்டாப் கொடுவோம், லேப்டாப், விவசாய கடன் தள்ளுபடி, மாணவர் கடன் தள்ளுபடி. இப்போ வாடி. அவங்க நரேட்டிவ் என்னென்னா, அவங்க பாயிண்ட் என்னென்னா, நரேட்டிவ் திருப்பி வர்றதுக்கு காரணம் வந்து 4.5 வருஷம் அதை தாண்டி எதுவுமே செய்யலை. களவாடுவனை மந்திரி கண்டுபிடிக்கலாம், களவாடுவனை நீங்கள் மந்திரியாக இருக்க. கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவனை சட்டமன்ற உறுப்பினர் தடுக்கலாம், ஆனால் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவனே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கான். அங்கங்க கமிஷன் வாங்குவதை தடுப்பதற்கு கவுன்சிலர் இருக்கலாம், ஆனால் கமிஷன் வாங்குபவனே கவுன்சிலராக இருக்கிறான். இப்படி எதெல்லாம் தடுக்கணுமோ எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதுவாக திமுக காரர் இருக்கும்போது ஒரு நாடு எப்படி நிம்மதியாக இருக்கும், ஒரு நாடு எப்படி சுபிக்ஷமாக இருக்கும்?
இல்ல இதை கையில எடுக்கிற இப்போ ஹிந்து அமைப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, முருகனுக்காக அப்படின்ட்டு தமிழ் மக்களையும் வந்து தமிழ் கடவுள் முருகன் அப்படின்றதுனால அந்த உருவத்திலையும் இந்த அரசியலை பண்றாங்க. இப்ப கார்த்திகை தீபம் அப்படின்றது அங்க இருக்க காசி விஸ்வநாதன் சிவனுக்கானது அப்படின்றது. அப்ப அதை வந்து அவங்க லைக் அதை சென்டரைஸ் பண்ணாம தமிழ் அப்படின்றத தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ற அதை வச்சு ஒரு விஷயத்த வந்து புதுசா கிரியேட் பண்றாங்க. ஸோ தமிழ் மக்களையும் தமிழர்களையும் அதை வந்து உணர்ச்சி பூர்வமாக ஆக்குது. பிரச்சனைக்கே வராத இஸ்லாமியர்களை கையில் எடுத்துக்கொண்டு, பிரச்சனைக்கே வராத கிறிஸ்துவ மக்களை கையில் எடுத்துக்கொண்டு இவங்க செய்யறது என்ன? அவர்கள் செய்வது அரசியல் என்றால் நாங்கள் செய்யறது அரசியல் தான். ஏற்பது தவறு இல்லைங்க. நீ உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத இடத்துல அரசியல் செய்து கொண்டிருப்ப. நாங்கள் என்ன பண்ணப்போ அமைதி காத்தா என்ன சொல்வீங்க நீங்க? எங்க ஒருத்தரை கார்னர் பண்ணிட்டே இருக்கீங்க தொடர்ச்சியா. அவன் என்ன செய்வான்? ஏன்மாடா வெகுண்டு எழுவானா மாட்டானா? கோவப்படுவானா மாட்டானா? கத்துவானா மாட்டானா? இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி விட்டு ஒருத்தவங்களை போட்டு கண்டினியூஸாக கார்னர் பண்ணுறது. ஒரு மந்திரி ஏங்க ஒரு எம்பியாக இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர் 100 கோயில் அடிச்சிருக்கேன். இதே அந்த மேடையில் பேசுறது? சரஸ்வதி கோயில், அம்மன் கோயில், இதே பேசுறது? ஒரு எம்பியாக இருந்து கொண்டு ஒரு கோயிலை இடித்தேன், 100 வருஷம் கோயில் இடித்தேன், இந்த டிஆர் பாலு பெருமையாக பேசுறாரு. அந்த இந்து சனியனை விட்டு வெளியின்றாரு. அவங்களுடைய ஃபவுண்டர் ஈவேரா 72 வயசுல கல்யாணம் பண்றாருங்க. என்னத்துக்கு? நம்ம தப்பா சொல்ல, சரி இது வயசான காலத்தில் பார்த்துக்கிறதுக்கு கல்யாணம் பண்றாரு. ஏங்க தப்பா சொல்றீங்க? பேசலாம். சொத்து 1 லட்சம் கோடி சொத்தை காப்பாத்துறதுக்கு கல்யாணம் பண்றாரு. இவர் நாட்டுக்கு தந்தையாயிடுறாரு. ஆனா ஊர்ல இருக்கிற வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் கொண்டு போய் வித்து மக்களுக்காக செய்தவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்க? அவங்க வரலாறுலாம் எங்க போச்சு? இன்னைக்கு போறாரு திருச்சி சிவா. வஉசி பேர் எங்கேயாவது இருக்கா வடநாட்டில்? ரொம்ப வருத்தமா இருக்குங்க எனக்கு. வஉசி பேர் இருக்கா? அவங்க பேர் இருக்கா? இவெல்லாம் எங்கேயா இருந்தீங்க நீங்க? இப்பதான் திருச்சி சிவாக்கு பிரெயின் வேலை செய்யுதா? பிரெயின் டியூமர்ல ஏதாவது இருந்தாரா? உட்கார்ந்து 20 ஆண்டு 30 ஆண்டு காலம் தொடர்ச்சியா ஆட்சியில பங்கு வகிச்சுட்டு இன்னைக்கு 10 ஆண்டு முடிச்சு 11வது ஆண்டு ஆரம்பிக்கக்கூடிய எங்ககிட்ட வந்து அங்க தெரு பேர் வச்சியா, இங்க அத்தை வச்சியா, இத்தை வச்சியானா நீ எதை வச்சுட்டு போன இதெல்லாம் வைக்கிறதுக்கு? எல்லாத்தையும் வித்து தின்ன கூட்டம் இவங்க. இவங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு என்ன தகுதி மேடம் இருக்கு? முதல்ல இஃப் ஐம் ஆஸ்கிங் சம் கொஸ்டின் ஐ ஷுட் ஹேவ் த ராயல்டி டு ஆஸ்க் யூ த கொஸ்டின். நானே போட்டு வந்து உங்களை வந்து ஏங்க இப்படி பண்றீங்கன்னா போடான்னு சொல்லுவீங்க மாட்டீங்களா? அப்படிப்பட்ட வேலையை நீங்க திமுக செய்து கொண்டு நீ வந்து எங்களுக்கு ஏன் அட்வைஸ் எடுக்கிற? இல்ல அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அந்த விஷயங்களை முன்வைக்கிறாங்கன்றது என்ன தப்பு? ஆளுங்கட்சியாக என்ன பண்ணியிருந்தீங்க? என்ன பண்ணியிருந்தீங்கன்னு கேட்குறேன். நீ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நல்லா ஆட்டம் போட்டுட்டு சரிங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது யாருக்கு செலவு வச்சிங்க உள்ள? சரி பேர் தான் நாங்கள் வைக்கல, மன்னிக்குவோம், தப்பு ஒத்துக்கிறோம். சரி செலவு வச்சிருக்கலாமே. நீங்கள் எத்தனை வருஷம் கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்க? வஉசிக்கா செலவு வச்சிங்க? உங்கள் சொந்தக்கார முரசொலி மாதிரி தான் செலவு வச்சிருக்கீங்க நீங்கள் பாராளுமன்றத்தில். ஆனால் நீங்கள் பிஜேபி அப்படியா? அம்பேத்கர் நாங்கள் செலவு வைக்கிறோம், அரசியல் பண்ணிட்டு பட்டியலின மக்களை ஏமாத்துதான் குறியும் கத்துறது. இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஏதாவது செஞ்சா இது ஒரு கண் துடைப்பு நாடகம். கிறிஸ்துவ மக்களுக்கு ஏதாவது சொன்னா இது வந்து போய் சனாதனத்தை அறுப்போம். நீ அறுப்பன்ற உன்னை வெறுக்கிறான் மக்கள்லாம். இதை ஏதாவது ஒரு இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்கள் லைக் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இவன் பண்ற அரசியல் எல்லாம் அதை லைக் பண்ணனால தானே அவங்க ஓட்டு போடுறாங்க. இனி வராதுங்க, பாவங்க அவங்க பாவம் பூச்சாண்டி காட்டுது. பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். ஆனால் எல்லா இஸ்லாமிய கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளுக்கும், எல்லா கிறிஸ்துவ இஸ்லாமிய ஃபங்க்ஷனுக்கும், அந்த விழாக்களுக்கும் வாழ்த்து சொல்லி அதை போற்றி வழங்கக்கூடிய தலைவர் யாரு? இஸ்லாமிய பீப்பிள் பாப்பா கட்டி அணைக்கிறாரு பிரதமர். இங்கே என்ன பண்ணுவ நீ? எங்களை வெட்டி விடுவேன்ற வேற இருக்கணும். என்னையா இந்த நவீன உலகத்தில் பல கோடி மக்களுடைய நம்பிக்கையை நீ சீர்குலை நினைத்தால் உன்னை என்ன பண்ணும்? சிரிச்சுட்டு போக சொன்னா எப்படி சாத்தியம் அது? அது ஒரு ஆள் பேசுனாங்க, நீங்க சொல்லலாம் ஏங்க அவரோட தனிப்பட்ட இதுங்க அது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் வெளிப்படையா, திமுகங்கிற கட்சி சனி எனக்கு என்ன வந்தாலும் எனக்கு கவலை கிடையாதுங்க. நீ சாமி கும்பிடாமல் போ, எங்களை திட்டு, நாங்கள் தர்க்கம் பண்ணிட்டு போவோம். நீ அரசாங்கம்னு வந்துட்டேன், அப்போ நீ என்னவா இருக்கணும்? கவர்மெண்ட் ஷுட் பி வாட்? எல்லாருக்கும் காமனாக இருக்கணுங்க. அஞ்சு மேடமுக்கு ஒரே மாதிரி இருக்கணும், கேமராமேன் பிரதருக்கு ஒரே மாதிரி இருக்கணும், எனக்கு ஒரே மாதிரி இருக்கணும். இல்லை அஞ்சு மேடத்தையும் கேமராமேன் பிரதர் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு என்னை எட்டி உதச்சா என்னை கீழே விட நடந்து போயிடுவேன். நான் பாட்டு எட்டி ஒரே மிதி மிதிச்சா என்ன ஆகுது? அப்போ வெகுண்டு தான் செய்வோம், கேள்வி கேட்க தான் செய்வோம். கலவரம் வந்துடும், கலவரம் வந்துடும். 4.5 ஆண்டு காலமாக கலவரத்தையே நிலவரமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி கலவரத்தை பற்றி பேசலாமா? எஸ்ஐஆர் இருக்குவாங்களேன், ஐயோ எல்லாம் ஓடி திருடிட்டான், கள்ள ஓட்டு போடுறவன், திருட்டு ஓட்டு போடுறவன், செத்தவன் ஓட்டு போடுறவெல்லாம் எஸ்ஐஆர் பற்றி பேசலாமா? எல்லா விஷயத்தையும் எடுங்க. இவன் தான் முதல் முரண்பாடாக இருப்பான். ஆனால் நமக்கு வந்து அப்படியே பேசுவான், அப்படியே மைக்கை பிடிச்சான்னா எப்படிதான் வெளியே சொல்லியமா திரியிறான் இவன்.
இல்லை பாராளுமன்றத்தில் அதை தான் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. பீகார்ல வந்து எவ்வளோ 1000 ஓட்டுகள் வந்து களவாடப்பட்டது, அதுல எல்லாமே வந்து அங்க இருக்க மக்களோட என்ன ஊடுருவி வந்தவங்களுடைய வாக்கா அப்படின்னு கேட்குறாரு. எங்க போராட்டம் நடந்துச்சு பீகார்ல? திருமாவளவனை நீ கட்சி எழுதி கொடுத்துட்டாரு, ஒரு வேலை கையெழுத்து போட்டார். விடுதலை சிறுத்தை இனி திமுகவுடைய ஸ்பீக்கராக செயல்படும். ஸ்பீக்கர்னா அங்கே சட்டசபை ஸ்பீக்கர்லாம் விடவே மாட்டாங்க, இவரை பிளாஸ்டிக் சேர் போடுறாங்க இவருக்கு. திமுக மைக்கிலே ஹலோ என்று சொன்னால் ஹலோ அப்படி வரும் பாருங்க ஸ்பீக்கர். அது போல திருமாவளவன் ஸ்பீக்கர். திமுக என்ன கடுசடையை பேசினாலும் திருமாவளவன் அதே தான் பேசுறாரு. இங்க ஒரு நிலைப்பாடுன்னு இருக்கணுமா இல்லை ஒரு அரசியல் கட்சிக்கு? நானும் 5 மேடமும் டீப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எனக்கு ஒரு கருத்து உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குமா இருக்காதா? என்னது இது? இது ஒரு நரேட்டிவ்னு செட் பண்ணிக்கிட்டு பாராளுமன்றத்தில் கூட்டணி கட்சிகளும் என்னன்னே தெரிலங்க. இது என்ன கர்மமே நடக்குன்னு தெரில. ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய எம்பி சொல்றாரு, இது கார்த்திகை தீபம் இல்லை, கலவர தீபம். எவனா இந்திய அரசியல்ல உலக அரசியல்ல இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு மதத்தை பேசி அவன் ஓட்டு வாங்கி ஜெயிச்ச வரலாறு பார்த்துருக்கீங்களா? ஹாயா கூலா பேசுறான். அதான் நான் ஒன்று சொல்லான்னு இருக்கேன், இந்து மதம் ஆளுகளுக்கு கோச்சிக்க வேண்டாம். கோயிலுக்கு போகும்போது விபூதி குங்குமத்துக்கு பதிலாக கொஞ்சம் உப்பு கொடுக்கணும். சொரணை வரணுங்க, சூடு சொரணை ஏற்று போயிட்டுமேங்க. இன்னைக்கு நீங்கள் பிஜேபினா ஹிந்து பத்தானே பேசுகிறீங்க, இப்போ இவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க, ஹிந்து தானே சொல்கிறீங்க. உங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்னா வேணாம் தானே? நான் வேணும்னு கூப்பிடுவேன், என்னை வேணான்னு விட்டு போகிறது அவங்க. we continuously love them. சிறு சிறு பிரச்சனைகள் ஓரிரு இஸ்லாமியர்கள், ஓரிரு கிறிஸ்துவர்கள், ஓரிரு இந்துக்கள் செய்வதனால் அந்த ஒட்டுமொத்த மதத்துக்காரங்க கூட சண்டை கிடையாது. அப்படிலாம் பண்ணாங்கன்னா அவங்கள வேற வார்த்தை சொல்லி திட்டுவாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங்? இந்தியா லெவலில் ராகுல் காந்தி இதே நேரட்டிவ் செட் பண்ணி என்ன நிலைமையில் இருக்காரு இன்னைக்கு? இஸ் நாட் ஈவன் ஹேவிங் ட்ரிபிள் டிஜிட் மேடம். 100 எம்பி கூட இல்லாத சூழ்நிலை ராகுல் காந்தி கதையை முடித்து விட்டார்கள். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்ன்றதை மறந்துட்டு டூராக சுற்றிட்டு இருக்காரு. இவர் டூருக்கு போனால் நம்ம உட்காந்து டாட்டா சாரணும், ராகுல்ஜி பாய். ஆனால் மாண்புமிகு பிரதமர் மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு வெளிநாடு ஆளுங்களெல்லாம் கவர் பண்ண போனால் அது என்னங்க சுற்றிக்கிட்டே இருக்காரு. 5 வருஷம் 4 வருஷம் வெளியூரில் இருக்காரு, ஈஸியாக கடந்து போயிடுவான். அதனால் காங்கிரஸை இந்திய அளவில் துடை தெரிவிக்கப்பட்ட கட்சி பாஜக. வெறும் 2-3 எம்பி ஆரம்பித்த கட்சிங்க இன்றைக்கி பெரும்பான்மையாக ஆட்சி அமைச்சு 3 முறை ஹேட்ரிக் வெற்றி உலக வரலாற்றில் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ ஆன்டி இன்கம் இருக்கும். இவங்க வாயெல்லாம் சாதா வாயா, அதெல்லாம் காவாய். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் போல மாநிலத்துக்கு மாநிலம் ஒருத்தங்க இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இது போன்ற ஒரு துஷ்பிரயோகங்கள் எல்லாம் தாண்டி இன்றைக்கி 3 முறை ஆட்சி அமைச்சிருக்கோன்னா லேஸ்பட்ட வேலையாங்க இது. பீகாரில் இதே மாதிரி தான் நம்பால் போனார். மை டியர் பிரதர், என்னை வெற்றி பெற்றவனை கூப்பிடுங்க, கண்டிப்பாக வெற்றி விழாக்கு வருவேன். முடிச்சு போச்சு. இவர் போன இடத்துலலாம் மண்ணை கவிழ்ச்சி. பீகாரில் ஒரு குடும்பத்தை அந்த மக்கள் துடைத்து எரிந்து விட்டார்கள். அந்த கட்சியை கழுவி கவுத்துட்டாங்க. பார்த்தீங்களா இல்லை பீகாரில்? அதே நிலைமை தமிழ்நாட்டில் வரும். அதான் ஒரு சீமானண்ணன் சொல்லுவார், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பையன் இருப்பான், பான் பராக் போட்டு கிடப்பான், குடிப்பான், கஞ்சா விற்பான், எல்லாம் செய்வான். அவனை உருகி லவ் பண்ணுவான். ஒருத்தனுக்கு எந்த பழக்கமும் ஒரு நல்ல பையனாக இருப்பான், அவனை ஏற்றுக்க மாட்டான், ஏய் ஹேட் யூன்வா. அது போல் குடித்து கும்மாலிட்ட கட்சியை இவ்வளோ நாள் ஆதரிச்சிங்க. ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய கட்சி, மக்களுக்கு ஒழுங்கு வர அனைத்தையும் செய்யக்கூடிய கட்சி. நீங்கள் இவ்வளோ தடவை ஹேட்யூன்னு சொல்ல வைக்கப்படுறது. திமுகவால் தமிழ்நாட்டில் எங்களை ஹேட்யூன்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செட் பண்ணுறாங்க. ஆனாலும் உங்களுக்கானதை செய்து கொண்டே இருக்குமா இல்லையா? பிரதமர் பாருங்க, பாராளுமன்றத்தை தமிழையும், தமிழ் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அறிஞர்களையும், தமிழில் பேசக்கூடிய விஷயங்களையும், திருக்குறளையும் எவ்வளவு அழகாக பறைசாற்றுறாருங்க பாராளுமன்றத்தில். வெவ்வேறு மொழிகள் சார்ந்த, வெவ்வேறு மாநிலத்து ஆளுங்களை சார்ந்த உட்காந்துருக்கும் பொழுது நம் நாட்டை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி தூக்கி 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 பேசுறாரு. ஆனா அதே தான் திமுக சொல்லுது, இந்த மாதிரியா அரசியலுக்காக அந்த மாதிரி பேசுறாங்க, ஆனா தமிழகத்தை வஞ்சிச்சு காசே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. என்ன காசு தரல? மெட்ரோ திட்டத்துல வந்து எங்களை இது பண்றாங்க, மெட்ரோ இது பண்ண விடல. அந்த மெட்ரோ மேட்டர் எவ்வளவு கேவலம் மேடம். நீங்க ஒரு படிச்ச ஒரு இதுவா இருந்துக்குள்ள பேசக்கூடாது மேடம். நீங்க இல்ல மேடம், ஒரு வரையறை தராங்க, அந்த வரையறையை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு விஷயத்தை சாங்ஷன் பண்ண முடியும். அங்கே வந்து பாப்புலேஷனை கம்மியாக போடுறது, அங்கே மெட்ரோக்கான தேவையே இல்லாதது மாதிரி சொல்லும் பொழுது ஒரு மத்திய அரசு எதை செய்யும்? பேஸ்ட் ஆன் டேட்டா தானே மேடம் எல்லாமே. நார்த் இந்தியாவில் இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாத மாநிலத்தில் கூட பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி விஷயம் வந்தால் வளருங்க ஒரு இடம். எங்க நார்த் அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு மத்திய அரசாக இருக்கும் போது நான் எல்லாருக்கும் தாய். நான் யூபிக்கும் தாயாக இருப்பேன், நான் பீகாருக்கும் தாயாக இருப்பேன். நான் வந்து மாற்றான் தாய் மனப்பக்குவத்தோடு இருக்க முடியாது. எனக்கு ஏன் செய்யலை நீங்கள் கேட்கலாம், அவங்களுக்கே செஞ்சீங்கன்னு கேட்கக்கூடாது. அது ரொம்ப நடைமுறைக்கு நல்லதில்லை. ஒரே கருத்து, திமுக அதனுடைய அழுகினி ஆட்டத்தை, புழுகினி வேலைகளை தமிழ்நாட்டில் கட்டவிழ்த்து விட்டாலும் இனி வரக்கூடிய காலம் அதற்கானது அல்ல. இதே பீகாரில் என்ன சர்வே வந்ததுன்னு நம்ம எல்லாம் பார்த்தோம். பீகாரில் அவன் பானிபூரிக்காரன், அவனுக்கு எங்கே மூளை இருக்கும்,
மூளை இல்லை, அவன் மங்குனின்னு சொன்ன இடத்துல உன்னை சம்மட்டி அடி கொடுத்து ஓட விட்டுருக்கான். கரெக்டாக இல்லையா? இங்கே பெரிய அறிவாளிகள் நம்மலாம், பெரிய ஒரு நவீன நாட்டில் இருக்கிறோம், பெரிய வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இவங்களுக்கு பாடத்தை நம்ம கொடுத்தாதான் வரலாற்றில் நாமெல்லாம் இடம் பெற முடியுன்றது நண்போட தெரியும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.